ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போகலாமா? சரி, அந்த பொண்ணோட பேர் வந்து சந்திரமதி. ஒரு நாள் கண்ணன் அவர்கள் தொழில் நிமித்தமாக செல்லும்போது இந்த மதி போன்ற முகமுடைய சந்திரமதியை காண்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. சரி, நாம இவங்கள பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள மறுபடியும் தோணுது, நம்ம படிக்கலையே, படிக்காத நமக்கு படிச்ச ஒரு பொண்ணை எப்படி அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட பேக்ரவுண்டை அவங்க என்ன செய்யறாங்கன்னா விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்க, வர முடியாத சூழ்நிலையில் அங்கேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சொந்தக்காரங்களால ஏமாற்றப்பட்டு இங்கே இருக்கிறதையும் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு மிகுந்த கஷ்டமாயிடுச்சு. கடவுளே, என்னது இது, நம்ம பிள்ளை இவ்வளோ தூரம் படிக்க வச்சது ஒன்றுமே படிக்காத ஒரு பையனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அழுறாங்க. மறுபடியும் ஆனாலுமே சரி, நம்ம பொண்ணுக்கு ஒரு துணை தேவை, நம்ம எத்தனை நாள் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா திருமணத்துக்கு சம்மதித்து விடுகிறார்கள். நல்லபடியாக திருமணம் நடக்கிறது. இப்பொழுது அவங்க அம்மா வந்து ஒரு 4 மாதம் கழிச்சு தன் பொண்ணை வந்து தன் மருமகன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறத கண்டு அந்த சந்தோஷத்திலே என்ன செஞ்சிடறாங்கன்னா 4 மாதத்துல இறந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு சந்திரமதிக்கு தன் கணவனை விட்டால் வேறு யாருமே இல்லை, தன் கணவனே உலகம் என்று நினைத்து தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாள் சந்திரமதி.